ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்திலே ஜனங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதலை இயேசு கிறிஸ்து அறிந்து பிதாவினிடத்தில் அவர்களுக்கு மன்னிக்கும்படிக்கு வேண்டிக் கொண்டதை வாசிக்க கேட்டோம். மனித வரலாற்றில் நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நாம் தொகுத்து பார்க்கும்போது தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் ஏற்பட்ட யுத்தங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் பெருவாரியானவைகள் என்பதை நாம் கண்டு கொள்ளுகிறதற்கு முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது கூட ஏராளம் பிரச்சனைகள் தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தேகொஸ்தே நாளிலே சுற்றி நின்ற ஜனங்களுக்கு பண்ணின பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இயேசு தேவனுடைய குமாரன் என்கிறதை எல்லாரும் ஒப்புக்கொள்ளத்தக்க விதமாய் பலத்த காரியங்களை தேவன் செய்தார். ஆனால் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தபடியினால் யூதர்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள். நாம் சந்திக்கக்கூடிய எந்த காரியத்தை குறித்தும் நல்ல நிதானத்தோடு செயல்படக்கூடிய மனநிலை நமக்கு தேவை. தவறான புரிந்து கொள்ளுதலோ அவசரப்பட்டு நாம் எடுக்கின்ற முடிவுகளோ மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள் நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். ஆகவே மிக தெளிவோடு ஒவ்வொரு காரியங்களையும் அணுக பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தாவீதை சவுல் தவறாக புரிந்து கொண்டது நிமித்தம் எப்படியாகலும் தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டான். காயின் ஆபேலை தவறாக புரிந்து கொண்டது நிமித்தம் அவனை கொலை செய்து விட்டான். இப்படி ஏராளம் உதாரணங்கள் வேதாகமத்தில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும். ஆகவே தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தெளிவாக நிதானிக்கக்கூடிய மனதை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பல நல்ல மனிதர்கள் கூட தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறதை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்தையும் தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு தெளிந்த புத்தியை எங்களுக்கு தந்தருளும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.